வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சீமான் ஐயா நடத்தியிருக்காரு. திருவள்ளுவர் கூடத்தில் மின்கட்டண உயர்வை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான், மக்களுக்கான விஷயம் தான். அதில் வந்து ஒரு ஒரு மாநில கட்சி போராட்டம் பண்ணுறதுல தவறு இல்லை. ஆனால் போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அது ஒரு சர்வேயை நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அந்த மின்கட்டண அந்த உதய மின் திட்டங்கிற ஒரு ஸ்கீம், நீட்டுங்கிற ஒரு இது, அதே மாதிரி இந்த மால்ஸ், சூப்பர் மால்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து லூலு மால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல. நம்ம ஊரில் திருச்சியிலே இப்போ நிறைய மால்லாம் இருக்குது. லூலு மால் வந்து சென்னையில் மட்டும்தான் ஆரம்பிக்க போகிறதா சொன்னாங்க. அது எந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி மால்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்குது. ஆனால் உதயமின் திட்டத்திலையும் நீட்டிலையும் கையெழுத்து போட முடியாதுன்னு கட்டன் ரைட்டாக இருந்தாங்க அந்த அம்மா. அந்த அம்மா இறந்த பிறகு ஐயா எடப்பாடி அவர்கள் வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, நீட்டுக்கு பார்லிமெண்ட்டில் வாக்கெடுப்பில் சம்மதம் கொடுத்துட்டாங்க. உதயமின் திட்டத்துக்கும் சம்மதம் கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம மாநில அரசா எப்போ வேணாலும் ஏற்றிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, எப்போ வேணால் ஏற்றிக்கலாம், எப்போ வேணால் மின் கட்டண உயர்வை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில், மத்திய அரசுக்கு இந்த உதயமின் திட்டத்தின் மூலமாக கையெழுத்து போட்டு இந்த ஒப்புதல் கொடுத்த பார்லிமெண்ட்டில் ஒப்புதல், எம்பிக்கள்லாம் ஒப்புதல் கொடுத்து சட்டமாக அமல்படுத்தினதுனால அந்த உதயமின் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை தான் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ அவங்க இருந்து நிர்பந்தம் பண்ணுறாங்க. அப்போ நிர்பந்தம் எப்படி பண்ணுறாங்க? அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது அப்படியே முடிஞ்சு போச்சு. சட்டமாக்கலாம், எப்போ வேணாலும் சட்டம் அமல்படுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் எலெக்ஷன் வரப்போகுது. எடப்பாடி கவர்மெண்ட் இருக்குது. அடுத்து வந்து ஸ்டாலின் வரமாட்டார், ஜெயிக்க மாட்டார், எடப்பாடி தான் ஜெயிப்பார். அதுக்கப்புறம் நம்ம வந்து மின்கட்டண உயர்வுலேருந்து, நீட்டிலேருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நம்ம பின்னாடி நின்று எடப்பாடியை வந்து ஆட்டி படைக்கலாம், ஆட்டி வைக்கலாம். இல்லை நம்ம சொல்கிற இடத்துல கையெழுத்து போட வைக்கலாம். நம்ம சொல்கிற சட்டங்களை எல்லாம் எடப்பாடியை வந்து பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட பிளான் பண்ணி, ஒன்றிய அரசின் பிளான் பண்ணி எடப்பாடி ஆட்சி முடிகிற வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பண்ணுறாங்க. ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு. ஒருத்தர் கூட சொன்னார், நம்ம காரைக்குடிக்காரரு ஸ்டாலின், அவர் காரைக்குடியில் சொந்த ஊர் வந்து அவர் பீகார். அவர் இங்கே வந்து இருக்கார், இங்கே வந்து ஏதோ பொழப்புக்கு வந்தார், இங்கே இருந்துட்டார், அப்படியே இதாக இருக்கார். அவர் கூட சொன்னார், நான் கூட முதல்வர் ஆகணும்னு தான் நினைக்கிறேன் ஸ்டாலின், நான் கட்டம் சரியில்லையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ரொம்ப என்னமோ ஆடு நினைது ஓனா அழுதுச்சான். அந்த மாதிரி கதையாக வந்து அவரெல்லாம் கூட சொன்னார், கட்டம் சரியில்லை அப்படின்னு. ஆனால் எல்லா கட்டங்களையும் தகர்த்தெறிஞ்சிட்டு எல்லா தடைகளையும் மீறி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சார். எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிச்சார் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. அது வந்து ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய அது வந்து நன்மைகள். அது வந்து ஒரு பக்கத்து, அது பேச வேணாம். இப்போ ஜெயிச்சிட்டார்ல, இப்போ ஒன்றா அமல்படுத்துகிறான். உதயமின் திட்டத்தை அதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அமல்படுத்துகிறான். என்ன சொல்கிறான்? அவனுடைய கோரிக்கையெல்லாம் என்ன? இலவச மின்சாரம் 100 யூனிட் இருக்கு பாருங்க, அது கொடுக்கக்கூடாது. வயல்களுக்கு கொடுக்குற இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணணும். மின் கட்டண உயர்வை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சு மாற்றி அமைக்கணும். இதெல்லாம் அவன் கொடுக்குற கண்டிஷன். அந்த கண்டிஷனுடைய அடிப்படையில் தான் இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மின் கட்டண உயர்வை எதுக்குது. இன்னொரு வந்து டாக் ஒன்று இருக்குது. போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஜினியர்ஸ், அந்த இபியில் இருக்கக்கூடிய பெரிய பொறியாளர்கள், அவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து தனியார்களுக்கு நிறைய அரசாங்கம் மின் கட்டணம், மின் சலுகைகள் நிறைய கொடுத்துருச்சு, அதனால அரசாங்கத்துக்கு நட்டம் வருது, அதை சரி கட்டத்தான் மின் கட்டண உயர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னாங்க. அதுவும் கூட இருக்கலாம். அது எங்கே தப்பு இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? சரி, அப்படி வந்து பண்ணும்போது இப்போ சீமான், இப்போ நிலவரம் இருக்கும்போது சீமான் வந்து போராட்டம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? மின்கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டம், மின்கட்டண உயர்வை வாபஸ் வாங்கணும்னு போராட்டம். சரி, இந்த உதயமின் திட்டத்தில் அவங்க சித்தப்பான்னு சொல்லிக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்தாங்களே பார்லிமெண்ட்டில், அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே. ஏற்கனவே ஒரு சித்தப்பான்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி வந்து இடையில் வந்த பாடி எடப்பாடி அப்படிம்பாரு. இடையில வந்த பாடி அவர் எடப்பாடி அப்படிம்பாரு. அப்புறம் இப்போ அவர் எல்லா அரசியல் தலைவர்களையும் துச்சமாக தானே பேசியிருக்காரு, துசானமாக தானே பேசியிருக்காரு சீமான்.
அதனால் அப்படிலாம் பேசினார். அப்புறம் வந்து எங்கள் சித்தப்பா ஆட்சி நல்லா தான் இருக்குது, எங்கள் சித்தப்பா ஆட்சி நல்லா தான் போயிட்டுருக்குது அப்படின்னாரு. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, உதயநிதி இடத்துல கையெழுத்து போட்டது எங்கள் சித்தப்பா தான், அவர் பண்ணின சின்ன தவறு தான், இன்றைக்கி இது வந்து பெரிய தவறாக வந்து நிற்கிது, அதுக்கு தகுந்த மாதிரி திமுககாரங்களும் கரண்ட் பில்லை ஏற்றுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ உதயநிதி இடத்தை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே ஐயா. சரி விடுங்க, நீங்கள் வந்து போராட்டம் பண்ணது வந்து கரண்ட்டுக்காக வந்தது. அதில் எதுக்கு கருணாநிதியை பற்றி பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து சொல்லியிருக்குது. நீங்கள் உங்கள் பொழப்புக்காக, நீங்கள் வருமானம் வர்றதுக்காக வேண்டி நீங்கள் எது வேணாலும் பாடுவீங்களா, பேசுவீங்களா, பிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து அவர் கட்சியோட பொதுச் செயலாளரை கண்டித்து அனுப்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நீ பாடக்கூடாதுன்னு நீயே வேற சொல்லியிருக்கிற. உன் படத்துலேயே வேற நீங்கள் வந்து அந்த வார்த்தையை வச்சு அதுக்காக வருத்தப்பட்டு பேசினதாக காணொலி இருக்குது. அவர் வந்து உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்களும் பேசினதை இது பண்ணியிருக்காங்க. நான் இது வந்து தவறானது, இன்னொரு சாதியை வந்து இழிவுபடுத்தக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசின காணொலியும் உலா வருது. அதையும் மீறி மேடையில் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த பாட்டை போடுறாரு. நீங்கள் அன்னைக்கே மறுநாளே அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஏன் நான் பாடுறேன், என்னை அரெஸ்ட் பண்ணி பாரு ஒருத்தரவை தான் என்னை உள்ளே வச்சு பாரு அப்படிங்கிறது. இப்போ வந்து திருவள்ளுவர் கோட்டத்தில் வந்து நின்றுக்கிட்டு அதே பாட்டை திரும்பி பாடியிருக்காரு. அது இல்லாமல் நிறைய ஆபாசமான பேச்சுக்கெல்லாம் பேசியிருக்காரு. வெண்ணமய வெண்ணங்க அப்படிங்கிறாரு. வெண்ணமய வெண்ணங்கெல்லாம் இப்போ காளியம்மாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறோம். அந்த வழக்கரம் இருந்தால் அவளை வந்து ஜெயிக்க வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. நீங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் அந்த அம்மாவை நிப்பாட்டலாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, அது வேறு விஷயம். அந்த அம்மா வந்து நிற்க வச்சதே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அது வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்க வெளியில் சொல்ல முடியல. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இவ்வளவு ஆபாசமான பேச்சுக்கள்லாம் திரும்ப இந்த மேடையில் பேசியிருக்காரு. வள்ளுவர் கோட்டத்தில் யார் கட்டின வள்ளுவர் கோட்டம்? அந்த வள்ளுவர் கோட்டம், இவர் பேசிட்டு இருக்கிற வள்ளுவர் கோட்டம் கட்டுனது கலைஞர். கலைஞரை பற்றி அந்த சண்டாளனுங்கிற பாட்டை திருப்பி நீங்கள் பாடுறீங்க. கருணாகம் அப்படி இப்படின்னு சண்டாளன் அப்படின்னு பேசுறீங்க. ஒரு சாதியை பற்றி இழிவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டம் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த சாதியை குறிப்பிட்டு இழிவுபடுத்துறீங்க, இழிவாக பேசுகிறீங்க. இது ஒரு அரசியல் கட்சி செய்கிற வேலையா அப்படின்னு நம்ம ஒரு அரசியல் தலைவன் செய்கிற வேலையா அப்படிங்கிறது ஒரு பக்கத்து. இன்னொரு பக்கத்து என்ன அப்படின்னா, நான் எவ்வளவு வேணாலும் பேசுவேன், என்னை யாராலையும் கேட்க முடியாது, எதுவும் என்னை பண்ண முடியாது, முன்னால் முடிஞ்சால் என்னை பண்ணிப்பார், உன்னால் முடிஞ்சால் என்னை பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி அதில் தெரியுது. இந்த சீமானுடைய இந்த பேச்சுக்கள், அவருடைய காணொலிகளில் அவர் பேசின அந்த அவர் பேசினதாக வந்த காணொலிகள், பிசிறுன்னு சொல்கிறது, ஃபிகருன்னு சொல்கிறது, மசுருன்னு சொல்கிறது, உயிரின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டு அரசியலுக்கு இதெல்லாம் புதுசு. இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறது, ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுகிறது வந்து ஒரு 5ஆம் தர 4ஆம் தர 5ஆம் தர பேச்சாளர்கள் தான். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு திமுக தொண்டன், அந்த ஒரு சாதாரண ஒரு கட்சியின் தொண்டன் எப்படி மல்லு கட்டிட்டு பேசுவோம்னா அந்த மாதிரி ஒரு தலைவன், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற தலைவர் பேசுறது எந்த விதத்தில் நன்மை பயக்குங்கிறீங்க? நாட்டுக்கு நன்மை பயக்காது. நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன், டீசெண்டாக அரசியல் பண்ணுங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கீங்க, நல்ல ஒரு பிடிமானமான ஒரு ஸ்டேஜில் ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகிறீங்க, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்சிருக்குது, மக்கள் ஓட்டு போடுறாங்க, உங்களுடைய பேச்சை வந்து கைத்தட்டி ரசிக்கிறாங்க, பாராட்டுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒருத்தர் மேலே துவேஷமாக நீங்கள் ஏன் பாயிறீங்கன்னு தான் புரிய மாட்டாங்குது. என்ன குறைஞ்சி போயிட்டார்? 1973 பெரியார் ஒருவர் இறந்தார். பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள், தந்தை பெரியார் வந்து இறந்து போயிட்டார் 73. அந்த 73 இறந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும், சரி 2016 கலைஞர் வந்து அது வரைக்கும் வச்சுக்கோங்க, இந்த 50 வருஷம்னு வச்சுக்கோங்க, இந்த 50 வருட காலகட்டங்களில், இந்த 45 வருஷம்னு வச்சுக்கோங்க, 40 வருஷம்னு வச்சுக்கோங்க, இந்த 48 வருடங்களில் கலைஞர்னு ஒருத்தர் இல்லைன்னா அதிமுகவை கையில் வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு இந்த மண்ணை ஊதி பிஜேபியினுடைய இல்லைன்னா பார்ப்பனர்களினுடைய கோட்டையாக திருப்பி மாற்றிருக்கும்.
இந்த வளர்ச்சி வந்திருக்காது. இந்த வளர்ச்சி கலைஞர் கொடுத்தது. இந்த வளர்ச்சி, இந்த பொருளாதாரம், இந்த கல்வி, இந்த மேம்பாடு, இந்த கல்விக்கான மேம்பாடு, கல்விக்கான கட்டமைப்பு, பொருளாதாரத்துக்கான கட்டமைப்பு, இதெல்லாம் பார்த்து செஞ்சது கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவரை போய் நீங்கள் பாட்டுக்கு காயில் வந்ததை நாகப்பாம்புங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, என்ன பேச்சு அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நம்ம அவர் பேசிட்டு போகிறாரு, அது அவருடைய பழக்கம், அவருடைய சொந்த விஷயம் இல்லை, பொது விஷயம் தான். கலைஞரை பற்றி பேசினா அது பொது விஷயமா தான். ஆனால் பேசிட்டு நீ பேசுகிற, உன்னை திருத்த முடியாது, அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டு முழிக்குதுன்னு வச்சு, அதுக்கு நிறைய காரணங்கள், அது ஒரு பெரிய கதை, அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். இப்போ மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நீ இப்போ கலைஞரை எந்த அளவுக்கு திட்டுறீங்க அப்படின்னா, அவர் இதுவரைக்கும் எதுவுமே செய்யாதவர் அப்படிங்கிற மாதிரியே திட்டுறீங்க. இந்த மக்களுக்காக எதுவுமே பாடுபடல அவரால். ஆனால் அவர் ஆட்சி காலங்களில் இருக்கும்போது தான் நிறைய சட்டங்கள் போடப்பட்டது. நிறைய புது 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 சிந்தனைகளை சிந்தித்து புதுசாக யோசனைகளை போட்டு, இப்போ ரேஷன் கார்டே 1974 அவர் தானே தமிழ்நாட்டுக்கு பூரா கொடுத்துருக்காரு. 1974 ரேஷன் கார்டு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு பூரா, சென்னையில் மட்டும் இருந்தது, தமிழ்நாடு பூரா ஆகினது அவர் தானே. ஏன் செய்யாமல் விட்டுருக்கலாமே. இன்னும் நிறைய திட்டங்கள், அவர் ஏகப்பட்ட திட்டங்கள் போட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வளமாக இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் யார் அப்படின்னாக்கா தலைவர் கலைஞர் தான். அதனால் கலைஞரை போய் பேசுகிறது வேஸ்ட்டு. பேசுனது கலைஞரை பேசுகிறது தமிழ்நாடு, கலைஞர் மேலே கோபமாக இருக்கிற மக்கள் இருக்கலாம். கலைஞர் மேலே கொஞ்சம் சிறிதளவு மனக்கசப்புள்ள உள்ள மக்கள் நிறைய பேர் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரை, ஒரு இந்தியாவினுடைய மிக பக்குவப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை, 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலை தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருந்த மாபெரும் தலைவனை நீங்கள் துசானமாக பேசுவது என்பது தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதிமுக காரங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக காரனை கொடுங்க, அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. அதிமுக காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க, காங்கிரஸ்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க, கம்யூனிஸ்டுக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் உங்கள் கட்சிக்காரங்களே உங்கள் வீட்டில் உங்களுடைய கட்சிக்காரர்களுடைய இருக்கிற பெரியவர்களிடையே போய் கேட்டு பாருங்கள், அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம் இருக்கட்டும், அவர் கண்டுக்கலை, ஈழ போராட்டத்தை கண்டுக்கலை, போகல வரல, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அவர் மேலே ஏன் அப்படியெல்லாம் திட்டுறீங்க அப்படின்னு தான் திருப்பி கேட்பாங்க. நீங்கள் அவர் கட்சியில் இருக்கிற, சீமானுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுடைய வீட்டுக்காரங்களை, பெரியவர்களை போய் கேட்டு பாருங்க, அவர்களே அதை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம். ஏன் கருணாநிதி மேலே ஏன் இவ்வளவு துவேஷம்? என்ன பண்ணிட்டார்? அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கெல்லாம் அவர் ஒன்றும் கெடுதல் பண்ணலையா? நல்லா தான் பண்ணார். அவர் நல்லது பண்ணதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு இப்படி இருக்குது. அவர் இல்லை, அவர் கலைஞர் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லாட்டினா தமிழ்நாடு இந்த லெவலுக்கு வந்திருக்காது அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கிற நபர்களுக்கே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கலைஞரை போய் இழி சொல்லா பேசுகிறது, இழிவாக பேசுகிறது, தவறாக பேசுகிறது, திருட்டு திமுகங்கிறது, திருட்டு திராவிடங்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. திட்ட திண்டுக்கல், வைய வைரக்கல்லுன்னு திமுக மேலே தான் போய்கிட்டு இருக்குமே ஒழிய, இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை. ஸ்டாலின் உடல்நிலை கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி ஏளனமாக சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறது உண்மைதான். அதுக்காக திமுகவை கலைத்து விடலாம், அழித்து விடலாம், முடித்து விடலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா மக்கள் மனசில் நல்ல ஆழமாக வேரூன்றி போச்சு திமுகவினுடைய சாதனைகள், திமுக செய்த செயல்கள், திமுகவினுடைய கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே மக்களுக்கு கிட்டத்தட்ட விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் அதை மாற்றவோ இல்லை மறைக்கவோ முடியாது. புதுசாக வர குழந்தைங்களை, புதுசாக வர பசங்களை, புதுசாக வர சின்ன பிள்ளைங்களை நீங்கள் பேசுகிற பேச்சில் மயங்குற பிள்ளைகளை கொண்டு உங்கள் மேடையில் நிப்பாடலாம். கலைஞரை பற்றி சுருக்கமாக ஒன்று சொல்லணும்னா, ஒரு யானை மாதிரி கலைஞர். யானைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருந்தாலும் 1000 ஒன்று, இறந்தாலும் 1000 ஒன்றுங்கிற மாதிரி கலைஞர் இருக்கும்போதும் 1000 ஒன்று தான். அவர் மறைந்ததுக்கு பிறகும் அவர் காலம் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அவருடைய பெயர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் மாற்ற முடியாது உங்களால். அதெல்லாம் மாற்றுறது நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதை மறைய வச்சிடலான்னு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. கலைஞர்னு ஒருத்தர் இல்லை என்றால் இந்த வளர்ச்சி இல்லை. தமிழ்நாட்டுக்கு இந்த கட்டமைப்பு இல்லை. மருத்துவ கட்டமைப்போ, இல்லை பொருளாதார கட்டமைப்போ, இல்லை கல்வி கட்டமைப்போ, இல்லை நீங்கள் எதை வேணால் எடுத்துங்க, ஐடி கட்டமைப்போ, ஐடி துறையில் இருக்கிற கட்டமைப்போ, எதுவுமே இல்லை. நிறைய அவர் பண்ணது தான். இந்த சாலை வசதிங்க, நீங்கள் இந்தியாவில் நீங்கள் வேறு எங்கே வேணாலும் போய் பாருங்கள், இந்த சாலை வசதிகள் இவர் நுணுக்கமாக அபாரமான செயல் திட்டத்தோட, மூளையோட, அபாரமான மூளையின் செயல்பாடு திட்டத்தோடு போட்டப்பட்டது இந்த சாலைகள் அனைத்தும். அவர் கட்டினது.
அவர் கட்டின சிறு குறு பாலங்கள்லாம் எத்தனை பாலங்கள் கட்டியிருக்காரு. இதெல்லாம் வந்து வரலாறுல இருக்குது. நீங்கள் வரலாறை கலைஞரை விட்டு உங்களுடைய பெயர் வேண்டுமானாலும் காணாமல் போகலாம். ஆனால் கலைஞர் பெயரை காணாமல் போகவே போகாது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எழுதும் பொழுது தமிழ்நாட்டை சீர்படுத்திய சிற்பி அப்படின்னு கண்டிப்பாக அவர் பேர் நிலைக்கும். அது ஒன்று. கலைஞர் வந்து யானை மாதிரி, இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். அவரை பேசாதீங்க. உங்களுக்கான அரசியலை நாங்கள் வந்தால் இதை செய்வோம், நாங்கள் வந்தால் ஈழத்தை அப்போ நீ சொல்கிறியா, நான் வந்து அப்படியே நெய்தல் படையை கட்டியமைப்பேன், துப்பாக்கி ஏந்தின வீரர்களை நிப்பாட்டுவேன், அங்கே கொண்டு போய் ஈழனை சுட்டு கொள்ளுவேன், பிரபாகரனுடைய தம்பி நாங்கள் வந்துட்டோம், நீங்கள்லாம் வெளியே போங்கடான்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அடித்து நொட்டாங்கலை கட்டி விரட்டிடுவேன், இந்த கவர்னர் மாளிகையை இழுத்து போட்டு சாவியை மடியில் வச்சு தூங்கிடுவேன், அப்புறம் ஆமக்கறி சாப்பிடுவேன், AK 57 நான் ரஷ்யாவில் இருக்கிற கோபாலுக்கும் எனக்கு மட்டும்தான் சுட தெரியும். வேற என்ன என்னென்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரபாகரன் வந்து ஒரு 55 கிலோ அதே கொண்டு வந்து வச்சுட்டாரு பாருங்க ஆமக்கறியை அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்களை பேசுங்க சீமான். நீங்கள் வந்து கலைஞரை திமுக விமர்சனம் பண்ணுறது வேற. கலைஞர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இறந்து போன கலைஞரை பற்றி பேசிகிட்டு இருக்கியே, உனக்கு அறிவு இல்லை? அவர் உயிரோடு இருக்கும்போது பேசணும் போல பேச்சு பேசணும்னு தோணுச்சா உனக்கு? தோணலை. யாராவது தூரத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறது, தூரத்தில் இருக்கிறவங்கள பற்றி ஏதாவது சொல்கிறது, இல்லை மறைந்தவர்களை இறந்தவர்களை இந்த உலகை விட்டு போனவங்களை அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச இதெல்லாம் அவர் செஞ்ச தப்பு செஞ்சிட நீ செய்ய நல்லா செஞ்சுட்டு போ. இதுக்கு அவரை போய் திட்டுற? அவர் செஞ்சே தப்புயா, எல்லாமே தப்புயா, இந்த கட்டமைப்பு எல்லாமே தப்பாக தான் வச்சுருக்கான்னு வச்சுக்க. நீ என்ன நினைக்கிற? நீ பிஜேபி கூட சேர்ந்து பீகார் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி தமிழ்நாட்டு ஆக்கலான்னு பார்க்குற. நீ செஞ்சுட்டு போ, அதே மாதிரி நீ செஞ்சுட்டு போ. அதுக்கே அவரை பிடிச்சி திட்டுற? ஓஹோ, அவர் திட்டுனா தான் பிஜேபிக்காரன் குழுவுறான், அவன் நமக்கு பணம் தருவான், அது மூலமாக நம்ம வந்து வேறு மாதிரி செய்யலாம். எவன் படித்தாது என்ன படிக்காது நம்ம? நீ பேசின பேச்சு எல்லாம் அப்படி தானே. கிறிஸ்தவனை வெளிநாட்டுக்காரங்கிற, முஸ்லீமை வெளிநாட்டுக்காரங்கிற, கிறிஸ்தவனை அரபு கண்ட்ரிங்கிற, கிறிஸ்தவர்களை வந்து ஐரோப்பா கண்டாங்கிற, இந்த இது என்னது பழைய சிக்கு இன்னைக்கு மாறின மாதிரி திரும்பி மாறி வாங்க அப்படின்னு கூப்பிடுற. இதெல்லாம் இருக்குது. மின்கட்டண உயர்வை கண்டிச்சு போராட்டம் நடத்தினா அதை பண்ணு. என்ன நோக்கத்துக்காக போறியோ அதை பண்ணு. அதை விட்டு வெண்ணெய் வெட்டிக்கிற, வெண்ணெய்ங்க அப்படிங்கிற, வெண்ணெய்ங்கிற. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் மேட்டரை பேசுகிற பேச்சா? நம்புற மாதிரியா இருக்குது. ஆனாலும் நம்பி தான் தலையெழுத்து, இந்த தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து நீங்கள் எல்லாம் பேசணும், அதை நாங்கள்லாம் கேட்கணுங்கிறது தலையெழுத்து. என்ன பண்ணுறது? அரசியல் பண்ணுறதுங்கிறது வேறு, கலைஞரை திட்டுவது என்பது வேறு. இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. கலைஞரின் உயரத்தை உங்களால் தொட முடியாது. தொட நினைப்பது ரொம்ப சிரமம். நன்றி, வணக்கம்.